புண்ணிய புத்திரன் அப்படின்னா என்ன? புண்ணியபுத்திரன் புத்திரபாக்கியம் என்பதே ஒரு புண்ணியத்தினால தான் நடக்குது. அதுலேயும் புண்ணியபுத்திரன் அப்படின்னா என்ன? ஆமாம், ஜாதகத்தில் கூட சிலர் எழுதுவாங்க புண்ணியபுத்திரன் சொல்லு அப்படின்லாம் எழுதுறது உண்டு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லும், ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தினி குல சம்பந்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னா, குலங்கோத்திரம் முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்களுடைய பதவி அப்படின்னா ஒரு அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க, எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்கங்கிறது ஒரு காரணம். அப்புறம் புண்ணிய காரணங்கள், இந்த குழந்தை பிறந்த புண்ணிய காரணங்கள். இப்போ பதவி அப்படின்னாக்கா குழந்தைக்கு என்ன பதவி இருக்க போகுது? இல்லை, இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் எந்த பதவியிலேருந்து வந்தாங்கன்றது. குழந்தைங்க பிறக்கிறவங்கலாம் எந்த இடத்துலேருந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னா, நேராக சொர்க்கத்துலேருந்து வந்து பிறக்கலாம், நரகத்துலேருந்து வந்து பிறக்கலாம், வைகுந்தத்துலேருந்து வந்து பிறக்கலாம், சத்தியலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம், அல்லது சிவலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம். எங்கேருந்து வேணாலும் வந்து பிறக்கலாம், அல்லது பித்ருலோகத்துலேருந்து வந்து பிறக்கலாம். இப்படி எங்கேருந்து வேணாலும் வரலாம். அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் பதவி. பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான். அவங்க அம்மா அப்பாவோட பாவ புண்ணியங்கள் பொறுத்து, இந்த குழந்தையோட பாவ புண்ணியத்தை பொறுத்து அம்மா அப்பாவே செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு கடவுள். உனக்கு இவ்வளோ புண்ணியம் இருக்குதுப்பா, அதனால் நீ பெரிய இடத்துல போய் பிறந்து அப்படின்றார். உனக்கு ஒரு புண்ணியமே இல்லை, அதனால் சொத்துக்க வழி இல்லாத ஏழைப்பட்ட தாய் தந்தைக்கு போய் பிறந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இது கடவுள் செய்கிறது இல்லை, நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் செய்கிறது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு குழந்தைக்கு புண்ணியபுத்திரன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, 12 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ, ஒரு குழந்தைக்கு 12 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அதில் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெற்றவர்களுடைய பாவ புண்ணியம் தான் கணக்கு. அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் அமையுது. 12லேருந்து 24 வயசு வரைக்கும். இதுனா 12 அப்படின்னா குரு பகவான் வச்சு தான் சொல்லுவோம். புத்திரகாரகன் குரு பகவான் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம் ஆகும். அப்புறம் ரெண்டாவது 12 வருஷம் 24 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு பாதி தான் அம்மா அப்பா காரணம், பாதி அந்தந்த குழந்தையோட கர்மாவே காரணமாக இருக்குது. 3வது ரவுண்டு அப்படிங்கிறது 24 வயசுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களோட கர்மத்தின் பலனை அனுபவிக்குதுன்னு அர்த்தம். அதுலேருந்து அதோட ஜாதகம் முழுக்க ஆக்டிவேட் ஆகி